மலையாள ஆக்ட்ரஸ் பிரவீனாக்கு 45 வயசு ஆகுது. இந்த வயசுல அவங்களோட போட்டோவை மார்ஃப் பண்ணி நியூடு போட்டோஸா போட்டிருக்காங்க. நிறைய மலையாள படங்கள்ல பிரபலமான பிரவீனா தமிழ் படங்கள்லயும் நிறையவே நடிச்சிருக்காங்க. தீரன் அதிகாரம் 1, சாமி 2, கோமாளி, வாத்தி போன்ற நிறைய படங்கள்ல நடிச்சு பெரிய பேரும் வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சீரியலும் நடிச்சிட்டு இருக்காங்க. ராஜா ராணி 2, பிரியமானவள், இனியா போன்ற நிறைய சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கரியர்ல செட்டில் ஆகி அம்மா கேரக்டர் பண்ற இந்த நேரத்துல அவங்களோட போட்டோவை மார்ஃப் பண்ணி போட்டோ போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த போட்டோ அவங்களோட ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்துச்சு. அவங்களுக்குமே பயங்கரமான அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த போட்டோவை பார்த்து மனம் உடைஞ்சு திருவனந்தபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கேஸ் கொடுத்திருக்காங்க. சைபர் கிரைம்ல இருந்து அலசி ஆராய்ஞ்சி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. திருநெல்வேலியை சேர்ந்த 24 வயசு பையன் தான் பாக்கியராஜ். இவர் தான் இவங்களோட போட்டோவை மார்ஃப் பண்ணி நியூடு போட்டோவா போட்டிருக்காரு. போலீஸ்ல கண்டுபிடிச்சு அவரை 1 மாசத்துக்கு ஜெயில வச்சிருந்திருக்காங்க. பெயில்ல அவர் படிக்கணும் அப்படின்னு வெளியே வந்துட்டாரு. இந்த சம்பவம் 2021ல நடந்துச்சு. 2023ல திரும்ப அவங்க போட்டோ, அவங்களோட பொண்ணு, அவங்களோட அம்மாவோட போட்டோ, எல்லாரோட போட்டோவும் மார்ஃப் பண்ணி நியூட் போட்டோஸா வந்திருக்கு. மறுபடியும் இந்த அசிங்கத்துல இருந்து பிரவீனாவால வெளியே வரவே முடியல. அவங்க அதே போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. சைபர் கிரைம் போலீஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ணி டெல்லியில இருந்து ஒரு ஆளு போட்டிருக்காங்க. அந்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அதே பாக்கியராஜ் தான். பாக்கியராஜ் ஹையர் ஸ்டடீஸ்க்காக டெல்லி போயிருக்காரு. இவங்க கேஸ் கொடுத்து 1 மாசம் ஜெயில இருந்த கோவத்துல திரும்பவும் அவங்க பிரவீனாவோட பொண்ணு, அவங்களோட அம்மா 3 பேரோட போட்டோவையும் மார்க் பண்ணி நியூடு போட்டோஸா போட்டிருக்காரு. இதையும் போலீஸ் கண்டுபிடிச்சு செம்ம சாத்திருக்காங்க அந்த பையனை. ஆக்ட்ரஸ் பிரவீனாக்கு இது உண்மையாவுமே பெரிய மன உளைச்சலை கொடுத்திருக்கு. அவங்க வருத்தப்பட்டு நிறைய பேட்டி கொடுத்திருந்தாங்க, ஒரு போஸ்டுமே போட்டிருந்தாங்க. யாரோட போட்டோவையும் மார்க் பண்ணி இந்த மாதிரி போடாதீங்க, அது அவங்களோட ஃபேமிலியையும் அவங்களையும் ரொம்பவே பாதிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சினி நியூஸ்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு ரீல் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.